முக்கிய செய்திகள். உலகிற்கே முன்னுதாரண மாநிலமாக குஜராத் திகழ்கிறது. உண்ணாவிரதத்தை தொடங்கிய நரேந்திர மோடி பெருமிதம். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியீடு. பெயர் விடுபட்டவர்களை சேர்க்க வாய்ப்பு. தந்தை பெரியாரின் 133வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகர மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு. 12 பேர் படுகாயம். வணக்கம். விரிவான செய்திகள். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மாநிலங்கள் எல்லாம் முன் உதாரண மாநிலங்களாக திகழ்கின்றன என்று பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை, மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை வலியுறுத்தி குஜராத் மாநில தலைநகர் அகமதாபாத்தில் அந்த மாநில முதல்வர் நரேந்திர மோடி 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். நரேந்திர மோடியின் இந்த உண்ணாவிரதத்தில் பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு மோடிக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். सबसे ऊंचा बैठा हुआ व्यक्ति स्वयं एक रोल मॉडल नहीं बनेगा, तब तक वहां का प्रशासन भ्रष्टाचार मुक्त सर्वथा नहीं हो सकता। और आज मैं मानता हूं कि गुजरात में अगर कई मामलों में एक मॉडल शासन का रूप धारण किया है तो उसमें बहुत बड़ी भूमिका है कि शुरू से लेकर के नरेंद्र भाई इस बात के लिए दृढ़ संकल्प थे कि मेरी सरकार में ईमानदारी से काम होगा, बेईमानी को बर्दाश्त नहीं किया जाएगा. உண்ணாவிரதத்தில் பேசிய நரேந்திர மோடி, மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் வளர்ச்சி பணிகளால் குஜராத் மாநிலம் உலகிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக தெரிவித்தார். जब हिंदुस्तान को और हिंदुस्तान के बाहर के लोगों को गुजरात के उस मॉडल की चर्चा करनी पड़ेगी जिसमें शांति, एकता, भाईचारे के साथ कैसे सबका विकास हो सकता है, अपीलमेंट किए बिना भी सबको साथ लेकर के कैसे चला जा सकता है. இதற்கிடையே நரேந்திர மோடியின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு போட்டியாக சபர்மதி ஆசிரமம் அருகே மூத்த காங்கிரஸ் தலைவர் சங்கர் சிங் வகேலாவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். दुनिया भर का एलिगेशन है, 1,30,000 करोड़ का हमारे ऊपर कर्ज है. ये गुजरात है जो देश की जनता नहीं जानती है. विकास, ये विकास है हमारा. குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மாநில பாஜக அமைச்சர் ஹரேன் பாண்டியாவின் மனைவி உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற LK அத்வானியை சந்திக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் மாநில பாஜக தலைவர்களுள் ஒருவரும் அந்த மாநில அமைச்சராகவும் இருந்த ஹரேன் பாண்டியா கடந்த 2003ஆம் ஆண்டு அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அண்மையில் 12 பேரை குஜராத் உயர்நீதிமன்றம் விடுவித்தது. இதனால் ஹரேன் பாண்டியாவின் மனைவி ஜக்ருதி பென் பாண்டியா கடும் கோபத்தில் ஆழ்ந்துள்ளார். கொல்லப்பட்ட ஹரேன் பாண்டியா நரேந்திர மோடியுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததாகவும், அரசியல் காரணங்களுக்காகத்தான் தமது கணவர் கொல்லப்பட்டதாகவும் ஹரேன் பாண்டியாவின் மனைவி புகார் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் அகமதாபாத்தில் இன்று முதல்வர் நரேந்திர மோடி தொடங்கிய உண்ணாவிரதத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஹரேன் பாண்டியாவின் மனைவி ஜக்ருதி பென் பாண்டியா அத்வானியை சந்திக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹரேன் பாண்டியாவின் மனைவி ஜக்ருதி பென் பாண்டியாவை டெல்லிக்கு வந்து தம்மை சந்திக்குமாறு தகவல் அனுப்பியுள்ளதாக LK அத்வானி தெரிவித்துள்ளார். जी की पत्नी जागृति मुझसे मिलना चाहती थी. उनके पति की हत्या हुई थी कुछ समय पहले और स्वाभाविक रूप से उनके मन पर उसका बोझ है, तो मैंने उन्हें संदेश दिया है
कि वे मुझे आकर के दिल्ली में मिले। मैं भी चाहूंगा कि उस मामले में न्याय होना चाहिए। தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இறுதிக்கட்ட புகைப்பட வாக்காளர் பட்டியல்கள் நாளை மறுநாள் வெளியிடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைய இருப்பதால் மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நடப்பு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியல்களை அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியல்களை வெளியிடும் பணி தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிவடைந்து இறுதி புகைப்பட வாக்காளர் பட்டியல்கள் நாளை மறுநாள் அனைத்து உள்ளாட்சி வாக்காளர் பதிவு அலுவலர்களால் வெளியிடப்பட உள்ளன. வாக்காளர் பட்டியல்களில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் போன்ற கோரிக்கைகளை உரிய படிவத்தில் நிரப்பி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரிடம் சமர்ப்பிக்கலாம். இது தொடர்பான உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டவுடன் உரிய வாக்காளர் துணை பட்டியல்கள் வெளியிடப்படும். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரை இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். இறுதியாக வெளியிடப்படும் திருத்த பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தந்தை பெரியாரின் 133வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 133வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தேமுதிக தலைமை கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்த சாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார், தேர்தல் பிரிவு செயலாளர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்று மாலை சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 12 பேர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள தனியார் மருத்துவமனையின் வரவேற்பு அறையில் இந்த குண்டு வெடித்தது. மர்ம நபர் ஒருவர் வரவேற்பு அறையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த பையை வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். சிறிது நேரத்தில் அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இதில் வரவேற்பு அறையில் இருந்த 12 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. வரவேற்பு அறையின் நாற்காலிக்கு கீழே டிஃபன் பாக்ஸில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. வெடிகுண்டு வைத்த மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தினால் ஆக்ரா முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என்றும் மீன்களின் இனப்பெருக்கம் வெகுவாக பாதிக்கப்படும் என்றும் புகார் தெரிவித்து கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களும் பொதுமக்களும் இடிந்த கரையில் கடந்த 7 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பலரது உடல்நிலை மோசமாகி வருவதால் உண்ணாவிரத பந்தலிலேயே அவர்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பனும் பங்கேற்றுள்ளார். உண்ணாவிரத போராட்டத்தால் கடந்த 7 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அவர்களின் குடும்பத்தார் வருவாயின்றி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலோர மீனவ கிராமங்களில் கஞ்சி தொட்டிகள் திறக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் மனு தாக்கல் செய்து வந்தனர். முன்னதாக விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய 12ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க 18ஆம் தேதி மாலை 4 மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். விருப்ப மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் மனுக்கள் பெற்றுச் சென்றனர். இதேபோல் மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் மனுக்களை வாங்கிச் சென்றார்கள்.
6 மாதங்களாக சம்பளம் கிடைக்காமல் அவதிப்படும் அங்கன்வாடி ஊழியர்கள். காரைக்காலில் மண்சட்டி தட்டு ஏந்தி நூதன போராட்டம். தடையை மீறி கடைகளில் விற்கப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல். ஆம்பூரில் அதிகாரிகள் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.